Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். நம் தலைநகர் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு அதிர்ச்சி அடங்குவதற்குள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலும் இப்போது குண்டுவெடித்திருப்பது பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் முதலாவது கேட்டில் நேற்று மாலை 6:52 மணியளவில் பயங்கர குண்டுவெடிப்பு நடந்தது. பயங்கரவாதி நடத்திய கார் குண்டுவெடிப்பில் அப்பாவி மக்கள் 9 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி முகமது உமரும் இறந்துவிட்டார். ஒயிட் காலர் பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதல் பின்னணி குறித்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து 18வது மணி நேரத்தில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பயங்கர குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. டெல்லி போல் இதுவும் கார் குண்டுவெடிப்பு தான். சரியாக இன்று பகல் 12:30 மணியளவில் இஸ்லாமாபாத் கோர்ட்டில் நிறுத்தியிருந்த கார் வெடித்து சிதறியது. அப்பாவி மக்கள், கோர்ட் ஊழியர்கள், வக்கீல்கள் என சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி இறந்தனர். 20க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்தனர். இது ஒரு தற்கொலை படை தாக்குதல் என்பது தெரிய வந்துள்ளது. கார் வெடித்தபோது பக்கத்தில் இருந்த மற்ற வாகனங்களும் தீப்பற்றின. குண்டு வெடிப்பின் போது ஏற்பட்ட சத்தம் 6 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டதாக மக்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவத்துக்கு டிடிபி எனப்படும் தெஹ்ரீக் தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினர் தான் காரணம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த அமைப்பினரை பாகிஸ்தான் தலிபான் என்றும் அழைக்கின்றனர். பாகிஸ்தான் தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. இப்போது அந்த சண்டை தீவிரமடைந்து விட்டது. இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பு நடப்பதற்கு சில மணி நேரம் முன்பு வசிரிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் தலிபான்கள் தாக்குதல் நடத்தினர். அங்கு வந்த பாகிஸ்தான் ராணுவம் அந்த தாக்குதலை முறியடித்தது. இதில் பாகிஸ்தான் தலிபான்கள் 2 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துவிட்டது. எனவேதான் அவர்கள் மீது பாகிஸ்தான் அரசுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது.